கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, நாளைய தினம் நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபையினுடைய ஞாயிறு ஆராதனை கிறிஸ்மஸ் கீத ஆராதனையாக நடைபெறும். எனவே ஆசீர்வாத டிவி நேயர்கள் நீங்களும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். மனுஷனுக்கு கண்ணியா இருப்பது என்ன அப்படின்னா, அநேக காரியங்கள் உண்டு. ஆனா அதுல ஒரு 2 காரியத்தை பற்றி நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல பரிசுத்தமானதை விழுங்குகிறதும், அதே நேரத்துல பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறதும். இது 2மே மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, பரிசுத்தமானதை விழுங்குகிறது என்றால் அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் தான். அதை பற்றி நிறைய பேசலாம். அதில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகள் நம்ம ஆலயத்தில் திருவிருந்து எடுக்கின்றோம். அது பரிசுத்தமானது. இயேசு மகாராஜா தன்னுடைய மாம்சத்தையே நமக்கு அப்பமாகவும் மற்றும் அவருடைய இரத்தத்தையே நமக்கு திராட்சை ரசமாகவும் கொடுத்து தன்னையே பலியாக கொடுத்திருக்கின்றார். நம்ம திருவிருந்தை எடுக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து நம்மை சரி பண்ணி அப்புறம் நம்ம ஆயத்தத்தோடு நம்ம எடுக்க வேண்டும். அந்த பரிசுத்தமானதை நம்ம ஆயத்தம் இல்லாமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை தவறாக எடுக்கும் பொழுது அதனால் பல விளைவுகள் உண்டு. அதை குறித்து நாம் கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கின்றோம். அதோடு கூட இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவது வசனத்தின் பின்பகுதி பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது. நாம் இந்த வருடத்தின் 12வது மாதத்துல வந்திருக்கின்றோம். இந்த வருடத்துல நீங்க ஒருவேளை அநேக பொருத்தனைகள் செய்திருக்கலாம். இந்த தீர்மானமாக செய்யலாம். தீர்மானம் எடுப்பதுல ஒருவேளை நம்ம நிறைவேற்ற முடியாம மறந்திருந்தாலோ தவறி இருந்தாலோ அது பெரிய குற்றமாக வராது, பெரிய தவறாக வராது. இங்கு பிரசங்கில எழுதப்பட்டிருக்குது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிறோம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். இப்போ நீ ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்தா அதை நிறைவேற்றணும். அப்போ நிறைவேற்ற முடியலைன்னா நீ நேர்ந்து கொள்ளுவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகின்றது. நம்ம பொதுவாக பொருத்தனைனா நம்ம வந்து எப்போ எதற்காக பண்ணுறோன்னா ஒரு இக்கட்டு நேரத்தில் தான் நம்ம பொருத்தனை பண்ணுறோம் இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சாதாரண ஜபம் பண்ணுனா இதற்கு வந்து பதில் உடனே வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு இக்கட்டு இந்த காரியத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்படணும். நம்ம வந்து இந்த காரியத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும், அல்லது இந்த போராட்டத்தில் இருந்து நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தில் நம்ம இக்கட்டு நேரத்தில் வாயை திறந்து நம்ம பொருத்தனை செய்கிறோம் இல்லையா ஆண்டவர் சமூகத்தில். இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், சங்கீதம் 66ல், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லுகின்றார். அப்போ இக்கட்டு நேரத்துல தான் பொருத்தனை பண்றோம். அந்த நேரத்துல அந்த ஆண்டவர் வந்து அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு அந்த இக்கட்டிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து விடுவார். அப்போ எல்லாருக்கும் என்னன்னா லகு உண்டாயிரும். எப்படி பார்வோனுடைய இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வாதை வந்த உடனே எப்படியாகிலும் அந்த வாதையிலிருந்து விடுதலை பெறதுக்கு மோசேட்டை நோக்கி நீ ஒரு தேவனிடம் வேண்டிக்கொள் என்று சொல்லுகின்றார். அப்புறம் அதுலேருந்து விடுதலை கிடைச்ச உடனே அவருடைய மனம் வந்து எப்படி அது திரும்பமாக கடினமாக மாறி விடுகின்றது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கும் கூட சில பிரச்சனைகள்ல ஆண்டவர் சமூகத்துல நான் வந்து இப்படி செய்வேன் ஆண்டவரே, எனக்கு நீர் இதில் பதில் தாரும் என்று சொல்லி நம்ம போராடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அந்த பொருத்தனை ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அப்புறம் நமக்கு லகு உண்டானோன்னே என்ன நினைக்கிறோம், இந்த காரியத்திற்கா நம்ம இவ்வளவு பொருத்தனையை செலுத்தணும், நம்ம இந்த பொருத்தனையை செலுத்தணும், அதுவே நடந்திருக்கலாம், ஒரு வேளை தன்னார்போல நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடாது. இக்கட்டுல வாயை திறந்து சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றுவதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது, பொருத்தனை செய்வதில் கவனமாக இருக்கணும். செய்வதற்கு முன்பதாக யோசித்து பார்க்கணும், இந்த பொருத்தனையை நம்மால் செலுத்த முடியுமா முடியாதா என்பதை குறித்து யோசித்து
நிதானமாக நம்மளால செலுத்தக்கூடிய பொருத்தனையை தான் நம்ம பொருத்தனையாக நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம வாய் திறந்து சொல்ல வேண்டும். எப்தா தன் வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு செய்தார் இல்லையா? நான் வெற்றி பெற்று நான் வீட்டுக்கு திரும்பும்போது என் வீட்டு வாசல்ல இருந்து எது முதல்ல வருதோ அதை உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று சொல்லுகின்றார். அப்படி யோசிக்காமல், அப்படி ஞானம் இல்லாமல் பொருத்தனைகளை நாம் செய்யக்கூடாது. அண்ணால் சொல்லுகின்றார்கள் இல்லையா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த பிள்ளைய நான் உமக்கே நான் அவனுடைய ஆலயத்துல விட்டுருவேன், உமக்கே நான் கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்றாங்க. அவங்க சரியா அந்த பொருத்தனை நிறைவேற்றுறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு பிள்ளைய கொடுத்துருக்கிறாரு. சரி, ஆண்டவர் இந்த பொருத்தனையை கேட்டு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் கூட பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த பிள்ளைய வளர்ப்போம், அது ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சாமுவேலை தானே வீட்டில் வைத்து கொள்ளலை. பால் மறந்த பின்பு தேவ சமூகத்தில் ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ என்ன பொருத்தனை செய்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் இயன்றதை பண்ணுங்க. ஒருவேளை உங்களால் இயன்றது உங்கள் பலனுக்கு தக்கதாக உங்களால் இயன்ற பொருத்தனைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கூடுமானால் பொருத்தனைகள் பண்ணுறத நீங்கள் ஈஸியாக எடுத்து எதற்கெடுத்தாலும் பொருத்தனை பண்ணாதீங்க. உங்களால் தாண்ட முடியாத பிரச்சனை, ஒரு இக்கட்டு என்று வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் வரும் பொழுது மாத்திரம் பொருத்தனை செய்யுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பொருத்தனை செய்து அதை மறந்து போய் அதை நிறைவேற்ற அல்லது முடியாமல் அப்படி நிறையா நீங்கள் அப்படியே சேர்த்து கொண்டே போகும் பொழுது அது உங்களுக்கு கண்ணியாக மாறி விடுகின்றது. அப்போ பொருத்தனைக்கு பதிலாக தீர்மானமாக நீங்கள் செய்யலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீரானால், இந்த காரியத்தில் எனக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் வருமானால், இதில் எனக்கு நீர் உதவி செய்வீரானால், நான் உம்முடைய சமூகத்தில் நான் இப்படி நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இத்தனை பாடல்களை பாடுவேன், அல்லது இவ்வளவு காணிக்கை ஆலயத்தில் செலுத்துவேன் என்று நீங்கள் தீர்மானமாக செய்யலாம். தீர்மானம் எடுக்கலாம். பொருத்தனை என்று சொல்லாமல் தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றுங்கள். அதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் இருந்தால் அது கண்ணியாக மாறும். புரிந்து கொண்டீர்களா? இந்த வருட கடைசியில் வந்திருக்கின்றோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஏதாவது பொருத்தனையாக பண்ணி அதை நிறைவேற்றாமல் மறந்து போயிருக்கிறீங்களா? அதை யோசித்து அதை நிறைவேற்றுங்க. அதே நேரத்தில் இனி பொருத்தனை பண்ணாத மறக்காதபடிக்கு ஒரு டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பொருத்தனை செய்தோம் என்பது மறந்து போகக்கூடாது. அதை நீங்கள் எழுத்து வடிவில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டேட் போட்டு அந்த காரியத்தை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. நிறைவேற்றின பின்பு அதற்கு நீங்கள் டிக் போட்டுக்கொள்ளுங்க. அப்போது தேவ சமூகத்தில் நமக்கு கண்ணியே இருக்காது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்தபடி பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் கண்ணியாக இருக்கும் என்ற வசனத்தை தியானித்தோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த 2 காரியத்தில் ஜாக்கிரதையாக இருந்து இந்த கன்னிகளுக்கு ஆண்டவரே தங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.